காரைக்காலில் போக்சோ வழக்கில் இளைஞருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் ரூபாய் 4.10 லட்சம் அபராதம் விதித்து காரைக்கால் சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை சார்ந்த அசோக்குமார் என்பவர் காரைக்காலில் வேலை செய்து வந்துள்ளார். அப்போது காரைக்காலை சார்ந்த திருமணமான பெண்ணுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இருவரும் நெருக்கமாக இருக்கும் வீடியோவை அந்த பெண்ணின் மகனுக்கு அசோக்குமார் அனுப்பியதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக அந்த பெண்ணின் மகன் அளித்த புகாரின் அடிப்படையில் காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து அசோக்குமாரை விசாரணைக்கு உட்படுத்தினர். அப்போது அவரது செல்போனை ஆய்வு செய்ததில் 18 வயதுக்குட்பட்ட சிறுமியுடன் தொடர்புடைய தகவல்கள் இருப்பதும் தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து திருமணமான பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தது, அது தொடர்பான வீடியோவை அவரது மகனுக்கு அனுப்பியது மற்றும் சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அசோக்குமார் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கு காரைக்கால் மாவட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் வழக்கை விசாரித்த காரைக்கால் சிறப்பு நீதிமன்ற நடுவர் மோகன் அசோக்குமாருக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் ஆயுள் தண்டனையும், பாலியல் வன்கொடுமை வழக்கில் 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும், தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தது. மேலும் குற்றவாளிக்கு மொத்தமாக ரூபாய் 4,10,000 அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் கலை விழாவினை முதல்வர் ரங்கசாமி முரசு கொட்டி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் புதுச்சேரி கலை விழா 2026 தொடக்க விழா கடற்கரை காந்தி திடலில் நேற்று மாலை நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று விழாவை முரசு கொட்டி துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி, அசாம், உத்தரகாண்ட், ஹரியானா, மேற்கு வங்காளம், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர், குஜராத், தெலுங்கானா, கேரளம், கர்நாடகா, ரீயூனியன் தீவு ஆகிய மாநிலங்களை சார்ந்த கலைஞர்கள் கலந்து கொண்டு தங்களது மாநிலங்களில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றினர். இந்த விழா கடற்கரை காந்தி திடல் மட்டுமின்றி கருவாடிக்குப்பம், காமராஜர் மணிமண்டபம், மடுகரை மந்தவெளி திடல், உருவையாறு அரசு கலையரங்கம், திருக்குணூர் மாரியம்மன் கோவில் திடல் என 5 இடங்களில் நாளை வரை நடைபெறுகின்றன. விழாவில் அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், விக்னேஷ், அரசு செயலர் முகமது அசன் அபித், இயக்குநர் சக்திவேல் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். கலை விழாவை கடற்கரைக்கு வந்திருந்த உள்ளூர்வாசிகள் மற்றும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். அடுத்த தியாகிகள் தினத்திற்குள் மாநில அந்தஸ்து கிடைத்துவிடும் என்று முதல்வர் ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தியாகிகளை கௌரவிக்கும் விழா கம்பன் கலையரங்கில் நேற்று நடைபெற்றது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு தியாகிகளுக்கு பொன்னாடை போர்த்தி இனிப்புகள் மற்றும் 3,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினார். ஊக்கத்தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசிற்கு முழு அதிகாரம் வேண்டும் என்றார். மாநில அந்தஸ்து வேண்டும், இதனைத் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். மத்திய அரசு பரிசீலிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. அடுத்த தியாகிகள் தினத்திற்குள் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றார். புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் ஆடம்பர தேர்பவனியை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலய பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவை ஒட்டி காலை மாலை சிறப்பு திருப்பலி மற்றும் தேர்பவனி நடந்து வருகிறது. இந்நிலையில் பெருவிழா நேற்று நடைபெற்றது. இதனையொட்டி காலை நடந்த திருப்பலியில் புதுச்சேரி கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து மாலை ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் இணைந்து ஆடம்பர தேர்பவனியை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கு தந்தை சூசைராஜ் மற்றும் கிறிஸ்தவர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கொய்யவர்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் பங்கேற்புடன் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கொய்யவரபாளையத்தில் அரசு நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 1998ஆம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் 80வது சுதந்திர தின விழாவையொட்டி பள்ளிகள் ஒன்று கூடி விழாவினில் சிறப்பாக கொண்டாடினர். முன்னாள் ஆசிரியர்கள் காந்திமதி, சத்தியமூர்த்தி,
கெட்சி பரிமளா, ரோஜா, வசந்தகுமாரி, தனசீலன் ஆகியோர் முன்னாள் மாணவர்களுடன் இணைந்து விழாவில் பங்கேற்றனர். பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் ஒத்துழைப்புடன் நடைபெற்ற விழாவில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் சார்பில் பரிசுகளும் வழங்கப்பட்டன. மேலும் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசும் பள்ளிக்கு நினைவு கேடயமும் வழங்கப்பட்டது. மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் தேசிய கொடிகளும் வழங்கப்பட்டன. 1998ஆம் ஆண்டு பள்ளியில் பயின்ற மாணவ மாணவிகள் நீண்ட காலத்திற்கு பிறகு மீண்டும் ஒன்று கூடி தங்களது பள்ளிக்கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுப்பேட்டை இளைஞர்கள் மற்றும் ஜிஆர் பிரதர்ஸ் சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டிகள் பிரபு சிசி அணி முதலிடத்தை பிடித்து கோப்பையை வென்றது. இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுப்பேட்டை இளைஞர்கள் மற்றும் ஜிஆர் பிரதர்ஸ் சார்பில் 16ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி புதுப்பேட்டை மைதானத்தில் நடைபெற்றது. 3 நாட்கள் நடந்த போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சார்ந்த 32 அணிகள் பங்கேற்று விளையாடின. அதனைத் தொடர்ந்து நேற்று இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் கிங்ஸ் 11 அணியை பிரபு சிசி அணி வீழ்த்தி வெற்றி பெற்றது. இதனையடுத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது. முதல் பரிசு பிரபு சிசி அணிக்கும், 2வது பரிசு கிங்ஸ் 11 அணியும், 3வது பரிசை ரைசிங் கைஸ், 4வது பரிசை சேலஞ்சர்ஸ் அணியும் பெற்றன. மேலும் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுப்பேட்டை இளைஞர்கள் மற்றும் ஜிஆர் பிரதர்ஸ் சிறப்பாக செய்திருந்தனர். சுதந்திர தின நாளன்று கரியமாணிக்கம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்களிடம் ஆணையர் ரமேஷ் குறைகளை கேட்டறிந்தார். இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தின நாளன்று நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் ரமேஷ் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். அன்றைய தினம் நெட்டப்பாக்கம் கொம்யூனில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரி பாஞ்சாலன் தலைமையில் கிராம சபை கூட்டம் கரியமாணிக்கம் உழவர் உதவியகத்தில் நடைபெற்றது. கரியமாணிக்கத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஆணையர் ரமேஷ் பங்கேற்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்ததோடு அவர்களிடமிருந்து மனுக்களை பெற்று சென்றார். தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் உதவியுடன் அனைத்து புகார் மனுக்களுக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் மடுகரை, ஏரிப்பாக்கம், பண்டசோநல்லூர், கல்மண்டபம், ஏம்பலம், கோர்க்காடு உள்ளிட்ட அனைத்து பஞ்சாயத்துகளிலும் கிராம சபை கூட்டத்திற்கு சென்று பார்வையிட்டார். புதுச்சேரி பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் 80வது சுதந்திர தின விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு ஆணையர் சதாசிவம் தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதையை செலுத்தினார். பின்னர் போதைப்பொருள் தடுப்பு குறித்து உறுதிமொழி வாசிக்க அனைத்து ஊழியர்களும் ஏற்றுக்கொண்டனர். பிறகு பள்ளி மாணவர்களுக்கு இனிப்பு, நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள் வழங்கினர். மேலும் சிறந்த துப்புரவு பணியாளர் விருதும் ஊழியர்களுக்கு வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை அலுவல் கண்காணிப்பாளர் சரோஜா, உதவி பொறியாளர் பாலமுருகன், இளைநிலை பொறியாளர் சேகர் மற்றும் ஊழியர்கள், பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். அதேபோல பாகூர் போலீஸ் நிலையத்திலும் தேசிய கொடி ஏற்றப்பட்டு சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அன்பு கரங்கள் அமைப்பு சார்பில் காரைக்கால் கடற்கரையில் தூய்மை பணி நடைபெற்றது. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு காரை அன்பு கரங்கள் அமைப்பு சார்பில் காரைக்கால் கடற்கரையில் சிறப்பு தூய்மை பணி நடைபெற்றது. கடற்கரையில் தேங்கியிருந்த குப்பைகளை அகற்றும் பணிகள் தொழிலதிபர்கள், சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கடல்வாழ் உயிரினங்கள், குறிப்பாக கடல் ஆமைகள் பிளாஸ்டிக் கழிவுகளை உட்கொள்வதால் பாதிக்கப்படுவதை தடுக்கவும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தவும் இந்த தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டதாக அமைப்பின் தலைவர் விக்னேஷ் தெரிவித்தார். தூய்மையான கடற்கரை, பாதுகாப்பான கடல்வாழ் உயிரினங்கள் என்ற விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. காரைக்காலில் தூய தேற்றரவு அன்னை ஆலய திருவிழாவை ஒட்டி நடந்த ஆடம்பர தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். காரைக்காலில் புகழ்பெற்ற தூய தேற்றரவு அன்னை ஆலயத்தின் 285ஆம் ஆண்டு திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின் அலங்கார தீர்ப்பவனி நேற்றிரவு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரை
பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் புனித நீர் தெளித்து பவனியை தொடங்கி வைத்தார். பவனியில் அமைச்சர் GNS ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், திருமுருகன் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டு தேரில் எழுந்தருளிய தூய தேற்றரவு அன்னையை மலர் தூவி வழிபட்டனர். முக்கிய வீதிகள் வழியாக சென்ற தேர் மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. காரைக்காலில் அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தலைமையில் திமுகவினர் மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டம் முழுவதும் கடந்த சில மாதங்களாக நிலவி வரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்தும் மின்வெட்டை உடனடியாக சரி செய்ய வலியுறுத்தியும் திமுகவினர் காரைக்கால் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் AMH நாஜிம் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டு மின்துறையை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். மின்வெட்டால் பொதுமக்கள், மாணவர்கள், முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் பாதிக்கப்படுவதாகவும், இரவு நேர மின்வெட்டால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் நாஜிம் தெரிவித்தார். மேலும் மின்சார தட்டுப்பாடு காரணமாக ஐஸ் உற்பத்தி தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டு மீன்களை பதப்படுத்தி விற்பனை செய்ய முடியாமல் மீனவர்கள் நஷ்டத்தை சந்தித்து வருவதாகவும் கூறினார். எனவே காரைக்கால் மாவட்டத்தில் நிலவும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை உடனடியாக சரி செய்ய மின்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். போராட்டத்தில் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு சார்பில் காரைக்காலில் நடந்த கலை விழாவில் பல்வேறு மாநிலங்களை சார்ந்த கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி கலை மற்றும் பண்பாட்டுத்துறை, தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம், காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் புதுச்சேரி கலை விழா 2026 காரைக்கால் கடற்கரை மற்றும் திருநள்ளாறு ஆன்மீக பூங்காவில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களை சார்ந்த கலைஞர்கள் பாரம்பரிய நடனம், இசை மற்றும் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளை வழங்கினர். மகாராஷ்டிராவின் லாவணி நடனம், குஜராத்தின் டாங்கி பழங்குடியினரின் பாரம்பரிய நடனமும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. விழாவை அமைச்சர் GNS ராஜசேகரன் முரசு கொட்டி தொடங்கி வைத்தார். பல்வேறு மாநிலங்களின் கலை பண்பாடுகளை பரிமாறிக்கொள்ளவும், நட்புறவை வளர்க்கவும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். திருநள்ளாறு ஆன்மீக பூங்காவில் வாரந்தோறும் சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடத்தவும், பூங்காவை சுற்றுலா தலமாக மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். நிகழ்ச்சிகளை திரளான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். காரைக்கால் கோட்டுச்சேரி யோகேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி கடை ஞாயிறு விழாவை ஒட்டி திரளான பெண்கள் வரிசை தட்டுகள் ஏந்தி ஊர்வலமாக சென்று அம்மனை தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த கோட்டிச்சேரி MGR சாலை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாத கடை ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு வரிசை தட்டுகள் ஏந்தி ஊர்வலம் மற்றும் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இந்த ஆலயத்தில் ஆடி மாத அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி ஆடி மாத கடை ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு திரளான பெண்கள் வரிசை தட்டுகள் ஏந்தியபடி ஊர்வலமாக ஆலயத்திற்கு வந்தனர். தொடர்ந்து ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. வரிசை தட்டு ஊர்வலம் மற்றும் சிறப்பு ஆராதனை நிகழ்ச்சிகள் திரளான பெண்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் ஊர் பஞ்சாயத்து தலைவர் தக்ஷாமூர்த்தி, செயலர் ராஜ், பொருளாளர் ராஜேந்திரன், இணைத் தலைவர் மாரியப்பன், துணைத் தலைவர் கார்த்திக், இணை செயலாளர் ராஜசேகர், துணை செயலாளர் விக்னேஷ், செய்தி தொடர்பாளர் சுந்தரராஜன் உள்ளிட்ட ஊர் மக்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். மணவெளி தொகுதிகள் நியாய விலைக் கடைகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் இலவச அரிசியை சட்டமன்ற உறுப்பினர் ராமு வழங்கினார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட ஆண்டியார்பாளையம் மற்றும் புதுக்குப்பம் நியாய விலைக் கடைகளில் பொதுமக்களுக்கு புதுச்சேரி அரசு குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலமாக மாதந்தோறும் வழங்கப்படும் இலவச அரிசி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச அரிசியை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அந்தந்த பகுதியின் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். சுதந்திர தின விழாவை ஒட்டி நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றி ஆணையர் மரியாதை செலுத்தினார்.
நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் ரமேஷ் தேசிய கொடியை ஏற்று மரியாதை செலுத்தினார். முன்னதாக நெட்டப்பாக்கத்தில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ், இளைநிலை பொறியாளர் சுப்பிரமணியன் மற்றும் அலுவலக ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்தியாவுடன் புதுச்சேரி இணைவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க வாக்கெடுப்பு நடைபெற்ற கீழூரில் அமைந்துள்ள நினைவு தூணில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். 1954 ஆண்டு அக்டோபர் 18 கீழூரில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் புதுச்சேரி இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்று 170 பிரதிநிதிகளும் எதிராக 8 பேரும் வாக்களித்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சட்ட நடைமுறைகளுக்கு பிறகு 1962 ஆண்டு ஆகஸ்ட் 16 புதுச்சேரி இந்தியாவுடன் இணைவதற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடைத்தது. இந்த வரலாற்று நிகழ்வை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து நினைவு தூணில் மலர் தூவி மரியாதை செலுத்திய அமைச்சர் தற்போதுள்ள தியாகிகளையும் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், ரவிக்குமார், கார்த்திகேயன் மற்றும் அரசு துறையின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த வரலாற்றை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 16 சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழு சார்பில் பக்தர்களுக்கு கூழ் வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். அரியங்குப்பம் ஆர்கே நகரில் இயங்கி வரும் மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழு ஆண்டுதோறும் வீராம்பட்டினம் செங்கடிரம்மன் தேர் திருவிழாவை காண வரும் பக்தர்களுக்கு மோர் மற்றும் கூழ் வழங்கி வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு வீராம்பட்டினம் தேர் திருவிழாவை காண வரும் பக்தர்களுக்கு மோர் மற்றும் கூழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழுவின் கௌரவ தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் பக்தர்களுக்கு மோர் மற்றும் கூழ் வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிலம்பாட்ட குழுவின் செயலாளர் ராஜேந்திரன் மற்றும் நிர்வாகிகள், பாரதி நகர் குடியிருப்போர் நல்வாழ்வு சங்க தலைவர் சக்திவேல் மற்றும் காந்திராம் நற்பணி இயக்கத்தினர் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். சோலைநகர் அரசு நடுநிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வகுப்பறைகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் அரசு நடுநிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வகுப்பறைகள் திறப்பு விழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய வகுப்பறைகளை திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள், பள்ளி தலைமை ஆசிரியர் ஸ்ரீனிவாசன், இருப்பாள் ஆசிரியர்கள் மற்றும் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு மக்கள் இல்லத்தில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மக்கள் இல்லத்தில் இன்று தேநீர் விருந்து நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அளித்த தேநீர் விருந்து முதலமைச்சர் ரங்கசாமி, முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார், சட்டப்பேரவை தலைவர் அன்பழகன், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் சரத் சௌகான், காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங், அரசு செயலர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள், பல்வேறு கட்சியின் தலைவர்கள், பத்மஸ்ரீ மற்றும் தேசிய விருதாளர்கள், சமுதாய தலைவர்கள், கல்வியாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விருந்தினர்கள் துணைநிலை ஆளுநரோடு சுதந்திர தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். முருங்கப்பாக்கம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 41ஆம் ஆண்டு திருவிழாவை ஒட்டி நடந்த கூழ்வார்த்தலில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் சேத்திலால் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 41ஆம் ஆண்டு திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது.
விழாவையொட்டி நேற்று காலை முதல் அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மதியம் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சேத்தினால் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து கூழ்வார்த்தலில் பங்கேற்றனர். விழாவின் ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரது திருவுருவப் படத்திற்கு ஆளுநர் கைலாசநாதன், புதுச்சேரி பாஜக தலைவர் ராமலிங்கம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ராஜவேலு, முன்னாள் அமைச்சரும் முதலியார்பட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார், தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் திரளான பாஜகவினர் கலந்து கொண்டு வாஜ்பாய் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். விசிக தலைவர் திருமாவளவன் பிறந்தநாளையொட்டி விலையூரில் விசிகவினர் கட்சி கொடியேற்றி இனிப்பு வழங்கி கொண்டாடினர். புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் எம்பி பிறந்தநாளையொட்டி விலையூர் தொகுதி ஜெயன் பாளையம் பேட் முகாம் சார்பில் கட்சி கொடியேற்றி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு புதுவை மாநில நிர்வாக குழு உறுப்பினர் தமிழ்வளவன் தலைமை தாங்கினார். முகாம் செயலாளர் நாகராஜ், பொருளாளர் பார்த்திபன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கட்சியினர் பேருந்தில் புறப்பட்டு சென்றனர். விழாவில் தொண்டர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு திருமாவளவனின் பிறந்தநாளை கொண்டாடினர். தவளக்குப்பத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் 64வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் பல்வேறு பகுதிகளை சார்ந்த 500க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழாவில் டாக்டர் மனு கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கியதுடன் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கினார். கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திருமாவளவனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழாவின் ஏற்பாடுகளை முருகானந்தம், சிவசக்தி, லோகேஷ் மற்றும் திருமாறன் செய்திருந்தனர். ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பஞ்சபோதகாளி அம்பாள் கோவிலில் நடந்த ராகு கேது பிரதிஷ்டை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வானூர் வட்டம் ஞானக்கல்மேட்டில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பஞ்சபோதகாளி அம்பாள் கோவிலில் நாக சதுர்த்தியையொட்டி ராகு கேது பிரதிஷ்டை மற்றும் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனையொட்டி ஏகசாலை, யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் கொண்டு ராகு கேது சிலைகளுக்கு பிரதிஷ்டை மற்றும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ராகு கேதுவிற்கு பாலபிஷேகம், சிறப்பு அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. பஞ்சபூதகாளி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. ராகு கேது மற்றும் கால சர்ப்ப தோஷ நிவர்த்திக்காக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விழாவில் ஞானக்கல்மேடு மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரி தமிழ்தாய் நகரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலய 100ஆம் ஆண்டு தேர் திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி தமிழ்தாய் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொறையாத்தம்மன் தேவஸ்தானம் மற்றும் அருள்மிகு தமிழ்தாய் நாயகி உடனுரை ஸ்ரீ சாமபூர்த்தீஸ்வரர் ஆலயத்தில் 100ஆம் ஆண்டு திருத்திருவிழா மற்றும் பிரம்மோற்சவ விழா விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி ஆலயத்தில் பல்வேறு சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள், அலங்காரங்கள் மற்றும் அம்மன் வீதி உலா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக 100ஆம் ஆண்டு திருத்தேர் விழா சிறப்பாக நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக பக்தர்கள் தேரினை இழுத்து சென்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். மேல்சாத்தமங்கலம் திருமங்களேஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புற வலையிலனி வைபவத்தில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் மேல்சாத்தமங்கலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருமங்கலாம்பிகை சமேத ஸ்ரீ திருமங்களேஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புற வலையிலனி வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலயத்திற்கு வருகை தந்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆலயத்தின் வரலாறு குறித்து கேட்டறிந்தார். அப்போது ஆலய நிர்வாகி அரிதேவன்,
இந்த ஆலயம் 7ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டதாகவும் மத்திய தொல்லியல் துறை மற்றும் புதுவை தொல்பொருள் ஆராய்ச்சித்துறை இணைந்து கடந்த 1984ஆம் ஆண்டு மேற்கொண்ட அகழ்வாராய்ச்சியின் மூலமாக ஆலயத்தின் பழமையான வரலாறு தெரிய வந்ததாகவும் தெரிவித்தார். ஆலயத்தின் வரலாற்றை ஆர்வமுடன் கேட்டறிந்த முதல்வர் ரங்கசாமி அதன் தொன்மை குறித்து வியப்படைந்தார். தொடர்ந்து ஆலய நிர்வாகம் சார்பில் முதல்வருக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து சிறப்பான மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், முன்னாள் சேர்மன் பாலமுருகன், ஆலய நிர்வாகி அரிதேவன் மற்றும் நிர்வாக குழுவினர் கலந்து கொண்டனர். பின்னர் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட முதல்வர் ரங்கசாமி மற்றொரு நாள் மீண்டும் வந்து சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்வதாக தெரிவித்து சென்றார். புதுச்சேரியின் உரிமை மக்கள் நலனே எங்கள் முதன்மை. மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அமித்ஷா அவர்கள் தலைமையில் இன்று நடைபெறும் தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் புதுச்சேரி முதலமைச்சர் மாண்புமிகு திரு என் ரங்கசாமி அவர்கள் நேரடியாக கலந்து கொள்ளாதது வருத்தம் அளிக்கிறது. கூட்டணியில் இருந்தாலும் மக்கள் நலனிற்கான உரிமை என்று வரும்போது சுட்டிக்காட்ட தயங்க மாட்டோம். மாநிலத்திற்கான கூடுதல் நிதி மற்றும் முக்கிய வளர்ச்சி திட்டங்கள் பெற இதுவே சரியான களம் என்பதால் புதுச்சேரியின் நியாயமான கோரிக்கைகளை மத்திய அரசிடம் நேரடியாக வலியுறுத்தி லட்சிய ஜனநாயக கட்சி எப்பொழுதும் முன்னிற்கும். நட்பிற்கு மரியாதை, புதுச்சேரி மக்கள் நலனுக்கே முதல் முன்னுரிமை என்று புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்.